காலை வணக்கம். ஒரு ஒரு அருமையான வழக்கு, மனதை உருக்குகின்ற பல நிகழ்வுகள் கொண்ட ஒரு வழக்கு இது ஏஆர் 2024 டெல்லி 115. ஏஆர் 2024 டெல்லி 115. அகிலேஷ் குமார் குப்தா versus எம்எஸ் குப்தா, ஸ்னிஹானா கிரைகோர்னிவா அண்ட் அதர்ஸ். அகிலேஷ் குமார் குப்தா versus மிஸ்ஸஸ் குப்தா, ஸ்னிஹானா கிரைகோர்னியா அண்ட் அதர்ஸ். இதில் வந்து டாக்ட்ரின் ஆஃப் கமிட்டி ஆஃப் கோர்ட்ஸ் என்ற ஒரு டாக்ட்ரினை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேறு நீதிமன்றங்கள், அயல் நாடுகளில் இருக்கின்ற நீதிமன்றங்கள் கொடுக்குற தீர்ப்புக்கு உட்பட்ட நிலையில் இந்த இந்தியாவுக்குள்ளே அவர்கள் வந்துட்டாங்கன்னா அதுக்கான முறையான வழக்கை எப்படி விசாரிக்கிறது என்ற ஒரு கோட்பாடு தான் டாக்ட்ரின் ஆஃப் கமிட்டி ஆஃப் கோர்ட்ஸ். இதை நீங்கள் முழுக்க படிச்சுக்க வேண்டியது தான். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இவங்க 2 பேருமே கணவனும் மனைவியும் உக்ரைனில் இருக்கிறாங்க. உக்ரைனில் கல்யாணம் பண்ணிக்கிறா. உக்ரைனில் 2 குழந்தைங்க பிறகுது. அதுக்கப்புறம் அவங்க உக்ரைன் நீதிமன்றத்தில் வந்து டைவர்ஸ் வாங்கிக்கிறாங்க. கஸ்டடி ஆஃப் சைல்டு கூட வாங்கிக்கிறாங்க. அதில் பார்த்திங்களா, வார்த்தைகள்லாம் விசிட்டேஷன் ரைட்ஸு, என்ன சூப்பர்வைஸ்டு விசிட்டேஷன் ரைட்டு, அன்சூப்பர்வைஸ்டு விசிட்டேஷன் ரைட்ஸ் ரெண்டும் அங்கே இருக்குது. இந்த வேர்டெல்லாம் இங்கே பயன்படுத்துகிறாங்களா இல்லையான்றதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த மொத்த தீர்ப்பையும் நீங்கள் முழுசாக படிச்சிங்கன்னா, இந்த ஃபேமிலி கோர்ட்டு இந்த இஷ்யூஸில் இந்த அம்மா அங்கெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் போரின் காரணமாக 3 வயசு குழந்தைய எடுத்துகிட்டு இந்த அம்மா இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. இந்தியாவில் வந்து டெல்லியில் வந்து இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு 3 வருஷம் கழித்து அவங்க வீட்டுக்காரர் வந்து செக்ஷன் 9 கார்டியன்ஷிப் வாட்ஸ் ஆக்டில் கேஸ் போடுறாரு. அதை வந்து கார்டியன்ஷிப் வாட்ஸ் ஆக்டில் 7 and 17 போட்டப்போ அது ஜூரிஸ்டிக்ஷன் வராதுன்னு அங்கே ஃபேமிலி கோர்ட்டில் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு அகெயின்ஸ்டாக தான் இந்த அம்மா வந்து இந்த அப்பா இவர் கணவர் வந்து இங்கே ஹைகோர்ட்டில் போடுறாரு. எம்ஏடி மேட்ரிமோனியல் APPFC அது நம்பர் கொடுத்துருக்காங்க. அங்கே எம்ஏடி ஆல் கேப்ஸு, எம்ஏடி APP ஆல் கேப்ஸு ப்ராக்கெட்டில் FC நம்பர் 357 of 2023. இதை முழுசாக நீங்கள் படிச்சுக்குங்க. கடைசியாக வந்து அதை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா அவருக்கு வந்து குழந்தைய கேட்குறாரே தவிர அவர் சாப்பாட்டுக்கு பணம் கொடுக்குற அளவுக்கு ஒரு நிலைமை இல்லைன்ட்டு போட்ட உத்தரவையே அவர் செயல்படுத்தலை. இப்படி பல காரணங்களுக்காக அது வந்து, ஆனால் இந்த வழக்கை முழுமையாக நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யலாம். சரியா? காலை வணக்கம். அதுக்குள்ளே ஒரு கால் வந்துடுச்சு.